அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் 2/8/2024 முதல் 8/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, சாதகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 6ல் வலுவாக இருக்கிறார். அவருடன் இணைந்து வித்யா கரகரான புதனும் அமோகமாக 6ல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பல தடைகளும் விலகுவதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் சிறப்பாக கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் சுபகாரிய பேச்சுகள் மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். சுபகாரிய பேச்சுகளுக்கு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குருவும் செவ்வாயும் இணைந்து சுக்கிர 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது குரு மற்றும் செவ்வாய் இணைந்து சுகஸ்தானத்தில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். ராசியின் அதிபதியும் வக்ரம் பெற்றிருப்பது 7ரை சனியின் நடுப்பகுதியில் நல்ல மாற்றத்தை வலுவாக பெற்று தரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றனர். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய போகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார். சுக்கிரனின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது பதிகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் புதிய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் தத்தளித்துக் கொண்டிருந்த சூழ்நிலை மாறக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பாராத திடீர் வளர்ச்சி நிறைவாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் 7ரை சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சாதகமற்ற அமைப்பு என்றால் நிழல் கிரகமான ராகு குடும்பஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே அவ்வப்போது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான மன வருத்தம், சங்கடம், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில சிரமம் ஏற்படலாம். மோட்சக்காரகரான கேதுவும் அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான சூழல் உண்டு. மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற 6ஆம் தேதி வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வளப்பெற போகிறார். அதற்கு முன்னதாக 3ஆம் தேதி ஆடி பிறகு அந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை துவங்கலாம். நல்லபடியாக சிறப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது 4ஆம் தேதி ஆடி அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை. முன்னோர் வழிபாட்டையும் இறை வழிபாட்டையும் சரியான முறையில் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி தத்தளித்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.